Guys, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் 5 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ கண்டிப்பாக கிடைக்காமலே போயிடும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் 5 செகண்ட் கூட நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. Guys, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் மானிடைஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் அவர். அப்படி இல்லைனா உங்களுக்கு லாஸ்ட்டு 90 டேஸில் ஷார்ட்ஸில் 10 மில்லியன் வியூஸ் வேணும். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் மானிடைசேஷன் அப்ளை பண்ணலாம். காய்ஸ், நீங்கள் யூடியூப்பில் போடுற வீடியோவை வியூவர்ஸை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ண விடக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களோட வீடியோஸை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுங்க. காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் எப்படி 10 மில்லியன் வியூஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. 4000 வாட்ச் அவர் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் 4000 வாட்ச் அவரை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,40,000 மினிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெரிய நம்பராக தெரியலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். நான் சொல்ல போகிற மெத்தட்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக அதை கம்ப்ளீட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்களோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலில் ஒரு வீடியோ வந்து 10 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மினிட்ஸ் வீடியோவை ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து 5 மினிட்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறாரு அப்படின்னா அந்த வீடியோ வந்து 50,000 வியூஸ் போச்சு அப்படின்னா அது 5K × 5 போட்டு பார்த்தீங்கன்னா 2,50,000 வரும். நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக 4000 வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். காய்ஸ், ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 40 வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி இருக்கணும். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோஸ் நிறைய வியூஸ் போயிருக்கும். அந்த வீடியோஸ் எதனால் அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். காய்ஸ், உங்களோட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 30 to 40 வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி இருக்கணும். உங்களுக்கு வாட்ச் அவர் வேணும்னா கண்டிப்பாக வியூஸ் வேணும். வியூஸ் இருந்தால் தான் வாட்ச் அவர் வரும். வாட்ச் அவர் வரணும் அப்படின்னா உங்களோட சேனலில் 30 to 40 வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வியூவர்ஸ் வந்து ஏதாவது வீடியோவை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ண முடியும். காய்ஸ், இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 to 40 வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போனதுக்கப்புறம் மோஸ்ட் பாப்புலர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ எந்த வீடியோ அதிகமான வியூஸ் போயிருக்கு அப்படின்னு காட்டும். அந்த வீடியோஸ் வந்து அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் எதனால் அதிகமாக வியூஸ் போயிருக்கு, எந்த இடத்துல அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படி எல்லாமே காட்டும். நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி எல்லாம் தெளிவாக காட்டும். அதை வச்சு நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் ரேட்டை ஏற்றிக்கலாம். காய்ஸ், உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் பை மோஸ்ட் வியூடு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் எந்த வீடியோ அதிகமாக வியூஸ் போயிருக்கு, எதனால் வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் வியூ மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் ஆடியன்ஸ் ரேட்டன்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து உங்கள் சேனல் அந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எல்லாமே காட்டும். எந்த இடத்துல கம்மியாக போயிருக்கு எல்லாமே காட்டும். இதனால் உங்களோட மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்ட் 2 அப்படின்னு சொல்லி திருப்பி வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை கண்டிப்பாக வியூவர்ஸ் பார்ப்பாங்க. காய்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஃபார்மேட்னா நீங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி இல்லைனா ட்ரிக் 1 ட்ரிக் 2 டிப் 1 டிப் 2 இந்த மாதிரி உங்களோட சேனலில் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி டிப் 1 டிப் 2 இந்த மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் உங்களோட ஆடியன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் அவர் வராது. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களோட வீடியோவை கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த மாதிரி வரிசையாக சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க ஆடியன்ஸுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஈஸியாகவும் புரியவும் செய்யும். காய்ஸ், நாலாவதாக பார்க்க போகிறது பிளேலிஸ்ட். உங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. உங்களோட சேனலில் ஒரு வீடியோ வந்து ஆடியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ரிலேட்டடான வீடியோஸை வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் பிளேலிஸ்ட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். மூவி ரிவ்யூ சேனல் வச்சுருக்கீங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவி, இங்கிலீஷ் மூவி, தமிழ் டப்புடு மூவி இந்த மாதிரி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட எது ரிலேட்டடான வீடியோஸ் பிடிக்குதோ அதை வந்து ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஃபுல்லாகவே பார்ப்பாங்க. அதனால் உங்கள் வாட்ச் அவர் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் 1 hour கண்டினியூஸாக ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த லைவ் ஸ்ட்ரீமை வந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ச் அவர் வரும். அதே இது 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா 1000 வாட்ச் அவர் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வாட்ச் அவர் ஏற்றி கொடுக்கும். லைவ் ஸ்ட்ரீம் எப்பவுமே வாட்ச் அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். வீடியோஸை விட பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிடும். உங்களோட சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 6வதாக பார்க்க போகிறது வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் உங்கள் சேனல் வாட்ச் அவர் வந்து அதிகமாக மினிமம் 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் 2 நிமிஷம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை 1 நிமிஷம் பார்க்குறதுக்கும் 5 நிமிஷம் அப்லோட் பண்ணி அதை 3 நிமிஷம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து வியூவர் என்னமோ ஒருத்தர் தான், ஆனால் அதில் கொடுக்குற வாட்ச் அவர் தான் அதிகமாக இருக்குது. வியூஸை விட வாட்ச் அவர் தான் முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை 2 நிமிஷம் பார்க்குறதுக்கும் 10 நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணி அதை 5 நிமிஷத்துக்கு பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாட்ச் அவர் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. சேனல் வந்து ஃப்யூச்சரில் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் மல்டிபிள் ஆட்ஸை வச்சு இதனால் ஈஸியாக உங்களோட இன்கம் அதிகப்படுத்திக்கிட முடியும். 7வதாக பார்க்க போகிறது வந்து நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து இன்னொரு வீடியோ பற்றி பேசணும். அதாவது உங்கள் சேனலில் போட்ட இன்னொரு வீடியோ பற்றி பேசணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் கிளைம் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் உங்களோட சேனலில் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ பற்றி பேசணும். அப்போ அந்த வீடியோ வந்து வியூவர்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் அந்த வீடியோக்கும் வாட்ச் அவர் இன்க்ரீஸ் ஆகும். காய்ஸ், இந்த வீடியோவில் 4000 வாட்ச் அவர் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம்.